கர்த்தர் உன்னை குறித்து சொன்ன வார்த்தை இன்னும் உயிரோடு இருக்கிறது. The word that God has spoken over you is still alive. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம எந்த ப்ராடக்டை வாங்கினாலும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும்ல. ப்ராடக்ட்டை போய் பார்த்தாலே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குதுனால நம்மளும் என்ன நினச்சிக்கிறோம், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு போல இருக்குது. பிகாஸ் வி பின் ப்ரேயிங், வி பின் ஃபாஸ்டிங், வி பின் பெக்கிங், இன்ஃபேக்ட் வி பின் ட்ரைங் அவர் லெவல் பெஸ்ட் அண்ட் ஹெவன் டசன்ட் சீம் டு மூவ். பரலோகம் ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்குது. அதனால் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் ஒரு சைலன்ஸ் பீரியட் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், ப்ராபப்ளி இந்த வார்த்தை நடக்க போகுது இல்லையோ. ஐயா, இந்த காலை வேளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒன் திங், நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்க்கு தான் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் உண்டு. நம்ம மேனுஃபேக்சர் பண்ணவருக்கு பிகினிங்கும் கிடையாது, எண்டும் கிடையாது, ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது. அதனால் அவர் சொன்ன வார்த்தை இன்னும் நம்ம வாழ்க்கையில் உயிரோடு இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? I want to tell you, the same word that created the world is creating our tomorrow. Probably you have moved on from what God spoke in your life, but God is saying, my word is still moving towards you. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீ மறந்திருக்கலாம், நீ விட்டுட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தை இன்னும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்குது, அது கிரியை செய்து கொண்டிருக்குது, அது நிறைவேறாமல் போகாது. And God's word is unstoppable in your life. நல்ல கைகளை தட்டி say, come on, God's word is unstoppable. And I know, அதாவது வானம் பூமி எல்லாம் ஒழிஞ்சு போனாலும் வார்த்தை மட்டுங்க, தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போகலாம். Prophecies can die, but not the word of God. And that's why he chose the book of John. Now you need to understand who the author is. ஒரு புக்குக்கும் வந்து யார் ஆத்தர் அப்படின்னு தெரியணும். ஜானை யார் எழுதுனா? புக் ஆஃப் ஜானை யார் எழுதுனா? ஜான் தான். எந்த ஜான்? ஜான் த பேப்டிஸ்டா? எந்த ஜான்? John, son of Zebedee. Okay? And the John, the favorite disciple of Jesus. Right. நான் எப்பவுமே சொல்கிறது, எந்த புக்கை வாசித்தாலும் பைபிளை வாசித்தாலும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோ த ஆத்தர், நோ த ஆடியன்ஸ். யார் எழுதுனா, யாருக்கு எழுதுனா. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், சம்மந்தமே இல்லாமல் யாருக்கோ யாரோ எழுந்த எத்தனை நம்ம அதை என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணி ஆண்கள் உடையை பெண்கள் போடக்கூடாதுன்னு எழுதிக்கிறாங்க. அதனால் நீ ஜீன்ஸை போடாத, நீ டிஷர்ட்டை போடாது. எங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அந்த நாட்களில் எல்லாருமே நைட்டி போட்டு தான் சுற்றிருந்தாங்க. புரியுதா? அந்த நாட்களில் ஜீன்ஸும் இல்லை, டிஷர்ட்டும் இல்லை, இது மென்ஸ் க்ளோத்ஸ். ஸோ அதனால் புரிந்து பேச வேண்டாம், யார் எழுதிக்கிறா, யாருக்கு எழுதிக்கிறா. ரைட்? ஸோ ஜான் இஸ் ரிட்டன். And what is the purpose of the book of John? John ரொம்ப ஒரு clear purpose-ஓட he wrote the book. John 20 verse 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்கு எழுதுனா? I wrote this so that you all can believe in Jesus Christ. The word believe is used at least 98 times in the book of John. And why the book of John is different from the other books? மற்ற புத்தகத்திலிருந்து இந்த புக்கு ஏன் டிஃப்ரெண்டாக இருக்குது? Matthew talks about the king, Messiah. Mark talks about the servant. ஆண்டவர் குறித்து பேசும்போது அவர் சர்விங் நேச்சர் குறித்து பேசுகிறாங்க. Luke, son of man. ஆனால் ஜான் மட்டும்தான் always insists that he is the son of God. சரியா? மேத்யூவோட ஆடியன்ஸ் ஃபுல்லாக it was written to Jews. மார்க் ஓட ஆடியன்ஸ் ரோமன்ஸ், லூக்கோட ஆடியன்ஸ் கிரீக்ஸ். ஆனால் ஜானோட ஆடியன்ஸ், ஜான் யாருக்கு இந்த புக்கை எழுதினார்னா, இட் வாஸ் ஆல் ஃபார் பிலீவர்ஸ் அண்ட் சீக்கர்ஸ் எவ்ரிவேர். ஆண்டவர் இயேசுவை தேடுகிற எல்லாருக்கும் எழுதப்பட்டது. பிகினிங் பாயிண்ட் மேத்யூ ஆரம்பிக்கும் போதே ஏப்ராம்லேருந்து அப்படியே கொண்டு வராரு. ஜான் மார்க் என்ன பண்ணுறாரு, ஜான் த பேப்டிஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறார். லூக்கு நேராக பர்த் ஆஃப் ஜீசஸ் கூட இல்லை, பர்த் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட், ஜக்கரியா அண்ட் எலிசபெத்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஜான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக யாரும் கிடையாது, இந்த பிகினிங் சொல்லுங்கள், இந்த ஆதியில் வார்த்தை நேராக ஜான் நேராக போயிடுறாரு, வேர்டுக்கு போயிடுறாரு. எம்பசிஸ் மேத்யூ ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சார். மார்க்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் ரொம்ப குயிக்காக 16 சாப்டரில் முடிச்சிடறாரு. லூக்கு ஆண்டவரோட கம்பேஷன், ஹியூமனிட்டி பற்றி. பட் ஜான் இஸ் டாக்கிங் அபவுட் டிவினிட்டி அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் உண்மையிலே யார், அவர் யார், எதுக்கு வந்தார். லிட்ரரி ஸ்டைல், இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக எழுதப்பட்டது, இது ஆக்ஷன் ட்ரிவனாக எழுதப்பட்டது, இது குரோனாலஜிக்கல் ஆர்டர், இதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததுன்னு எழுதப்பட்டது. பட் இது தியாலஜிக்கல் ரெவலேஷன்.
நீங்கள் உண்மையிலே யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் ஜீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாலஜிக்கலி ரெவலேஷன் வாஸ் பை ஜான், ரைட்? He in fact uses only 7 miracles in John, 7 I am statements. இங்க when John begins the book, John chapter 1 verse 1, யோவான் 1:1ல ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. So you need to understand, the word is not grammar, the word is God. You understand this? வார்த்தைன்றது ஏதோ ஒரு இலக்கண சொல்லல்ல, வார்த்தைனால ஆண்டவர். God is word, word is God. புரியுதா? when you read the word of God na you are always reading God. டெய்லி நான் பைபிளை படிச்சேன்னு சொல்றதை விட டெய்லி நான் இயேசுவை படித்தேன். when I have God's word on my mind and on my mouth, இயேசு என் மைண்ட்லேயும் இருக்கிறார், இயேசு என் வாயிலையும் இருக்கிறார். வார்த்தையும் ஒன்று தான், ஆண்டவரும் ஒன்று தான். so the word of God is not just some literary grammar. the word is God. ஆண்டவர் தான் வார்த்தை. because the word was there even before sound was formed, the word was there even before light was formed, the word was there even before the world was created. எதற்கு எல்லாத்துக்கு முன்னாடியே வார்த்தை தான் இருந்துச்சு, அந்த வார்த்தை ஆண்டவராக இருந்தார். what does actually the word mean? கிரீக்ல வேர்ட் பார்த்தீங்கன்னா it's called logos. logosனா வார்த்தை. what does it mean? it means the wisdom of God. it means the mind of God. தேவ சிந்தை, தேவ ஞானம், இதெல்லாம் தான் வார்த்தை. நிறைய நேரத்தில் நம்ம வெறும் சும்மா ஏதோ பைபிளை படிக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, the more I read word, the more I get to know about God. you need to understand, சும்மா ஏதோ ஒரு வார்த்தை கிடையாது, right? the word is still alive, active and personal. what does Hebrew 4:12 says? எபிரேயர் 4:12 என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தையானது, தேவ வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், is alive and powerful, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும், sharper than any two-edged sword. you need to understand, the word is not just there to give you information, it is there to bring in transformation. புரியுதா? நான் வார்த்தையை படிக்கும் போது பைபிளை படிச்சானா நான் பைபிளை படித்து ஏதோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணல. புரியுதா? நான் பைபிளை படிக்க அது என்ன பண்ணுதுன்னா, சத்தமாக சொல்லுங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஐ டோன்ட் ரீட் த பைபிள் எவ்ரி டே லைக் ஐ லிசன் டு NDTV அண்ட் டைம்ஸ் நவ் where I get information, where I get news. நிறைய பேர் அப்படி தான் ஆயிடுச்சு. டெய்லி காலைல எழுந்து நியூஸ் சேனலில் பார்த்தியாமா, அந்த மாதிரி டெய்லி காலைல எழுந்து பைபிளை படிச்சாமா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு? இல்லை, தேவ வார்த்தை நான் இயேசுவை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது அந்த இயேசு என் வாழ்க்கையை மாற்றுகிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன், right? and that's why I read the Bible. so when John starts in the beginning, it's not about a birth story, it's about a breakthrough story, right? adula when you read John chapter 1, the two important verses from chapter 1 is 4 and 5 for me. எனக்கு 4, 5 ரொம்ப முக்கியமாகுது. வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. பாருங்களேன், அவருக்குள் ஜீவன், the word gave life to everything that was created. நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தான் எல்லாத்துக்குமே ஜீவனை கொடுத்தது. ஐயா, அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ, if you have the word of God, there is life automatically. சில நேரத்தில் ஐயோ மை லைஃப் இஸ் லைஃப்லெஸ், யூஸ்லெஸ், இதெல்லாம் லெஸ்ன்றீங்களோ, if you have the word of God in your life, I tell you, you will have new life created always. and வசனம் என்ன சொல்லுது? and that light of the world came in so that darkness could not be there. தமிழ்ல வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அதாவதுங்க, no darkness can stop the light which is God's word. நீங்கள் எங்கேயும் வெளிச்சம் வேணும், எனக்கு ஆள் வேணும்னு தேவையில்லை. எங்கே பார்த்தாலும் என்கிட்ட கர்த்தர் வார்த்தை இருந்தால் அதுதான் லைட்டு. சொல்லுங்கள், எது லைட்டு? கர்த்தர் வார்த்தை தான் லைட். இட் கேன் பிரிங் இன் லைட் இன் டு எனி டார்க்னஸ், ரைட்? Now that's the introduction. When you look at John, so normally when we do any sermon series, it's preaching and teaching. சரியா? வெறும் preaching மட்டும் இல்லாமல் we also study the Bible together. Okay, we also cover the book. So I believe in the next 2 months we will cover the book of John. John chapter 1, there are 3 important characters which we read about. ஒன்றாவது அதிகாரத்தில். And that's what we're going to look at today. All right? The first character, before I go to the first character, my first point for today, இன்னைக்கான முதல் குறிப்பு, even after years of nothing, God's word will still fulfill everything. Come on, say everything. Even after years of nothing, God's word will still fulfill everything. அதாவது
பல வருடங்களாய் எதுவும் நடக்காத பிறகும், சொல்லுங்க, எதுவுமே நடக்கலனாலும் கர்த்தர் வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றும். சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் வார்த்தை எல்லாவற்றுமே. பல வருஷமா ஒண்ணுமே நடக்கல, கிணத்துல ஒரு கல்லை போட்ட மாதிரி பல வருஷமா இப்படி இருக்குது. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, ஆனா நடக்கிற மாதிரி அறிகுறியே இல்லை. I'll tell you why. The book of Isaiah 43, ஏசாயா 43 வாசிங்கன்னா, listen to the voice of someone shouting. ஒருத்தன் குரலை கேளு, என்ன சொல்றான் வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று. இந்த வசனம் யோவான் ஸ்நானகனை குறித்து ஏசாயா பேசும்போது 700 வருஷம் யோவான் ஒன்றும் பிறக்கல. மல்கியாவின் புத்தகம், the book of Malachi chapter 3 verse 1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர். பாருங்க, Malachi wrote this verse about John the Baptist. மாலக்காய்க்கும் ஆண்டவர் இயேசு பிறக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் 400 years கேப் இல்லை. நல்லா கேட்டுங்க, இந்த வார்த்தை இயேசுவை பற்றி இல்லை, இந்த வார்த்தை மெசஞ்சரை பற்றி. யாரை பற்றி? ஜான் த பேப்டிஸ்ட் யாருங்க? ஒரு பெரிய ப்ராஃபிட் அதெல்லாம். ஆனால் பேசிக்காக எடுத்துக்கினீங்க, ஜான் த பேப்டிஸ்ட் வேலை என்னென்னா ஒரு கொரியல் வேலை. மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும். நமக்கு டன்ஸோ ஜெப்டோ அந்த மாதிரிலாம் எழுதுறவங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொன்னதை சேர்க்குறேன். ஒரு மெசஞ்சருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது ஒரு கொரியருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றார். It was not just something about a prophet, or it was not just about Jesus himself. It was about somebody who's going to make announcement. இப்போ ஒருத்தர் பண்ணார்ல announcement, அவர் தான் மெசேஜ் கொடுக்குறாரு நான் நினச்சிருந்தேன். நல்ல அவர் அனௌன்ஸ்மெண்ட் அவர்னா, அவர் எனக்கு முன்னாடி வந்து அவர் பேச, இப்போது அவரை குறித்த வார்த்தை. பாஸ்டர் முக்கியம்னு ஒரு பக்கம்ங்க, அவரை குறித்து கத்த சொன்ன வார்த்தை. புரியுதா? அப்படிதான் ஜான் த பேப்டிஸ்ட். இயேசு வராரு, ஆனால் ஜான் த பேப்டிஸ்ட குறித்து சொன்ன வார்த்தை சொல்லி 400 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் எவ்வளோ வருஷங்கள் கடந்து போனாலும் அது நிறைவேறுது. See, I want to tell you this morning, no matter how many years of silence you experience, always remember God's word is very, very active. கர்த்தர் வார்த்தை அப்படியே ஆக்டிவாக இருக்குது. Even though there's years of nothing, God's word will fulfill everything. Come on, say everything. உன்னை குறித்து கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்ரிதிங். ஏன்னா 400 வருஷம் சைலண்ட். ஏன்னா இவங்க சொல்லினே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா லூக் சாப்டர் 1 வருது. மாலக்காயிலேருந்து 400 வருஷம். லூக் சாப்டர் 1 verse 13 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. மாலக்காயில சொன்னாங்க. 400 வருஷம் ஆகுது. எல்லாரும் சொன்னவரும் செத்து போயிட்டாரு. எப்படி? சொன்னவரும் செத்து போயிட்டாரு, இஸ்ரவேலர்களும் மறந்து போயிட்டாங்க. ஆனாலும் you need to understand the word is still alive in your life. ஐயா, இன்னைக்கு quite often we go through a season in our life. நிறைய வார்த்தைகளை பெற்றிருப்போம், நிறைய ப்ராஃபஸியை பெற்றிருப்போம், எல்லாம் நோட் புக்கில் எழுதி வச்சுருப்போம், எல்லாம் எழுதி வச்சுருப்போம். சொன்னது பார்த்தா இவ்வளோ பீரியட் ஆஃப் சைலன்ஸ். சொன்னதுக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. பட் the word is still working. வார்த்தை இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்குது. ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் சொன்னப்பட்ட வார்த்தை உயிரோடு இருக்குது. யோவான் ஸ்நானகனுக்கு நடந்ததுன்னா ரீனுகுமாருக்கும் நடக்கும். இங்கே உட்கார்ந்துருக்கிற சாலமோன், சாமியல், ஹானா, ஜோசப், எலிசபெத், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? In 1977 NASA sent 2 spaceships, Voyager ன்னு சொல்லிட்டு, Voyager 1 and 2. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் they sent something called a golden record. This record, this is like a disc, it's a golden record. This had about 55 voices, 55 different languages. 55 வெவ்வேறு பாஷைகளில் வாய்ஸஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, மியூசிக்கெல்லாம் போட்டு, சில நாய்ஸஸ்லாம் போட்டு they sent it to the space. 55 languages. ஒருவேளை ஹிந்திலாம் இருந்துச்சான்னு தெரில, ஸோ கோச்சிக்காதீங்க. இல்லைன்னா அங்கே 55 language. ஏன்னா அவங்க என்னென்ன எதுக்கு அமிச்சாங்கன்னா, it was sent into space so that வேறு கிரகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மனுஷன், ரைட், இஃப் தேர் சம்படி ஹூஸ் அலைவ் இன் அவுட்டர் ஸ்பேஸ், they could probably listen to the voice or the noise or the music and communicate back.
So it's been about 48 years. In the space station ship 48 years, in the record is still traveling, and it's traveled about 24 billion kilometers into space. Ana inno every 24 hours NASA receives the signal from them. எப்படி 48 வருஷம் ஆகியும் பல பில்லியன் கிலோமீட்டர் தூரம் போயும் இந்த கோல்டன் ரெக்கார்ட்லேருந்து நாசாக்கு டெய்லி இன்னும் சிக்னல் வந்துட்டே இருக்குது. இது இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்குன்னா ஐயா, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்னும் ஆக்டிவாக இருக்குது. அது எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் எவ்வளோ காலம் போயிருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் சென்டிங் சிக்னல் பிகாஸ் இட் இஸ் ஸ்டில் ஆக்டிவ் அண்ட் காட் வில் மேக் ஷூர் இட் ரீச்சஸ் அஸ். இட் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். சொல்லுங்க, ஆக்டிவாக இருக்குது. இட் வில் ரீச்சஸ். ஏன்னா ஜான் மாலக்காய் சொல்லியாச்சு, ஐசாயா சொல்லியாச்சு, லூக்கு வந்தாச்சு. ஜான் 1:6-8 வரும்போது பார்த்தீங்கன்னா வாசிங்க, யோவான் குறித்து அது நிறைவேறுது. வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். பாருங்கய்யா, ஒரு மெசஞ்சரை குறிச்சே கர்த்தர் ப்ராஃபஸியை ஃபில்ஃபில் பண்ணான்னா அந்த மெசேஜை அனுப்பினதே நமக்கு தான். அப்போ நம்மளை குறித்த வார்த்தையை கர்த்தர் ஃபுல்ஃபில் பண்ணாமல் விடுவாரா? விட மாட்டார். நிச்சயமா ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஸோ அதனால் இன்னைக்கு ஐ வாண்ட் டு டெல் யூ கைஸ், சம் பீப்புள் ஆர் லிவிங் இன் தி சைலண்ட் பீரியட். வேர்ட் வாஸ் கிவன், வேர்ட் வாஸ் ஸ்போக்கன், நத்திங் இஸ் ஹேப்பனிங் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட். தூரம் போயிட மாதிரியே இருக்குது. ஐயா, அந்த கோல்டன் ரெக்கார்ட்லேருந்து சிக்னல் வரா மாதிரி கர்த்தர் வார்த்தைகள்லேருந்து உனக்கு சிக்னல் வந்துட்டே இருக்குது. The word is not moving away from you, the word is coming towards you. நிச்சயமாகவே the Lord will make sure everything will still be fulfilled. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. So I want to tell you, when God stops speaking, he is starting to focus to fulfill. அதனால even after years of nothing, don't worry, that God's word is still alive. கையை வைத்து சொல்லுங்க, இன்னும் அலைவாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், எங்கள் அம்மாக்கெலாம் when I was in my mother's womb, எங்கள் அம்மாவுக்கு உங்கள் பையன் ஒருத்தன் பிறப்பான், அவன் ஊழியக்காரனாவான்னு சொல்லி, அதுவும் நான் வளர வளர என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது நம்பிக்கை இருந்திருக்குன்னு சொல்லுங்கள்? சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அதுவும் நம்மளை இன்னும் பார்க்க பிடிக்கும்னுவாங்க. நம்மளை பார்க்க நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இட் வாஸ் ஆல்வேஸ் அவே, பட் தென் இட் ஹேப்பன்ட். No matter how many years of silence you're going through, but I want to tell you, God's word is so powerful. It is alive and everything will still be fulfilled. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Right. Second, John the Baptist பாட்டம். At the character. God's word, come on say God's word, speaks your future while you are still in your failure. Future, failure. சரியா? God's word speaks about your future while you are still in your failure. தமிழில் நீங்கள் தோல்வியில் இன்னும் இருக்கும்போது கர்த்தர் வார்த்தை உங்கள் எதிர்காலத்தை பேசுது. செகண்ட் கேரக்டர் யாருன்னா பேதுரு, சைமன் பீட்டர். சைமன் பீட்டரை அவர் பிரதர் கூட்டின்னு வராங்க. சரியா? ஆண்டவர்கிட்ட சேர்த்து விடலாம், ஏதோ ஸ்கூலில் சேர்த்து விடலாம் மாதிரி, அட்மிஷன் போடுற மாதிரி பிரதரை கூட்டின்னு வராங்க. ஜான் சாப்டர் 1:42. பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். They brought him to Jesus. இயேசு அவனை பார்த்து, அதாவது இங்கிலீஷில் வந்து லுக்கிங் இன்டென்ட்லி, அதாவது அட்டென்ஷனோட சைமனை பார்த்தாலே நம்மளுக்கு சைமனை பற்றி எல்லாம் தெரிஞ்சிடும். அதாவது ஆண்டவர் ஏதோ சும்மா சைமனை சும்மா பார்க்கல, இவன் எப்படிப்பட்ட ஆள், இவன் கேரக்டர் என்ன, இவன் பேக்ரவுண்ட் என்ன, எப்படிப்பட்ட தலைவலி குடைச்சல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போறான்னு தெரியுது அவனை பார்த்த உடனே. வாசிங்க. நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். நீ இதுக்கு மேல என்னப்படுவாய்? கேபா என்னப்படுவாய். which is கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். கேபா என்பதற்கு பேதுரு, பீட்டர்னா ராக். சரியா? சைமனை கூட்டிட்டு வராங்க, சைமன் பீட்டரை கூட்டிட்டு வராங்க. கூட்டு வரும்போதே நம்ம ஆளு ஒரு ஃபெயில்டு பிஸ்னஸ்மேன். சரியா? ஃபிஷர்மேனாக இருக்காரு, டாக்ஸ் கட்ட முடியல, மீன் பிடிக்க போறாரு, மீனும் கிடைக்கல, கத்தர் தான் நீங்கள் மீனை பிடிச்சி கொடுத்தாரு, எல்லாம் ஓகே. பீட்டர் வராரு, இவன் கேரக்டர் எப்படின்னு அவன் தம்பியை யோசிச்சுப்பான். ஐயா, இவனை பற்றி தெரியாது, அவசரப்பட்டு இவனை ராக்குன்றீங்களே. முக்கால்வாசி நேரம் நம்மளுக்கான நல்ல சர்டிஃபிகேட் நம்ம வீட்டு ஆளுங்க தான் நம்மளை பற்றி கொடுப்பாங்க.
புரியுதா? வெளில இருக்கிறவங்க பற்றி நம்மளை பற்றி 4 வார்த்தை நல்லா பேசுவான். வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தியா நம்ம அம்மா, ஐயையோ இந்த பாருங்க நம்பாதீங்க. சிலதான் நான் பேசுவேன், பேசும்போது சில சில்ட்ரனை பற்றி எங்கே இல்லைங்க ஒரு காலிங் இருக்குது, கத்தர் யூஸ் பண்ண பாஸ்டர் தெரியாது வேணாம் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். எப்படி இன்ஸ்டாகிராம்லாம் வெளில இருக்கிறவங்க தான் இப்போ கமெண்ட் போடுறான். முன்னாடி கமெண்ட் போட ஆரம்பிச்சது யார்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான். யோசிச்சு பாருங்கள், ஆண்ட்ரூனா சொல்லிப்பாங்க பாருங்க, லார்ட் ஜீசஸ் சீரியஸ்லி ஏதோ நீ கூட்டின்னு வந்தேன், அவனை போய் ராக்குன்றீங்களே. பிகாஸ் பீட்டர் இஸ் அ ஃபெயிலியர். பீட்டர் இஸ் கமிங் ஃப்ரம் அ பாயிண்ட், இஸ் அ ஃபெயில் பிஸ்னஸ் மேன். அது ரொம்ப முக்கியமாக அவனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேற லுக்டு இன்டென்ட்லி. அவன் நேச்சரு கேரக்டர் எதுவுமே ராக்குக்கு சம்மந்தமே இல்லை. இவனை பார்த்து ராக்குன்றாங்க. சச் அன் அன்ஸ்டேபிள் கை. ஸ்டெபிலிட்டிக்கும் பீட்டருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து God's word is speaking into his future, not into his failure. இன்னைக்கு I want to tell you, everybody who's listening to me right now, whether you live or இங்க கர்த்தர் உன்னை குறித்து பேசும்போது கர்த்தர் வார்த்தை is not talking about, the word is not talking about your current failure. God is talking about your future. புரியுதா? He's not about talking about the failed work. He's talking about the finished work already in your life. உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடித்ததை இப்ப பேசுறார். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். சரி, ஆரம்பத்தில் பீட்டரை பார்க்கும்போது தெரியாமல் ராக்குன்ட்டாருன்னு விட்டுங்களேன். பீட்டர் கூட ட்ராவல் பண்ணுறார். இவன் பார்த்தாடே கோவப்படுறான், கத்துறான், சண்டை போடுறான், ஒரு வில்லேஜுக்குள்ளே போகலாம், ஃபயரை கொண்டு வரலான்றான், அவசரப்பட்டான், ஒருத்தர் காதை வெட்டிடுறான். இவனை நம்மளாலே ஹேண்டில் பண்ண முடியல. ஈவன் ஆஃப்டர் ட்ராவலிங் வித் பீட்டர், Matthew 16:18 God says, now Peter, upon this rock I will build my church என்ற. கூட இருக்கிற ஆண்ட்ரூக்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசுவே நீங்கள் இன்னும் திருந்த மாட்டீங்களா? இவனை இவ்வளோ நாள் பார்த்தும் திருந்த மாட்டீங்களா? இவன் இப்படி ஒரு கேரக்டர், பாஸ்டருக்கும் இவனுக்கும் ஒரு கேரக்டர் சம்மந்தமே கிடையாது. ரைட்? So last week I was not well, so I was asked to take some tests. அப்போ ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்திருந்தேன், ஒரு எக்கோ ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டெஸ்ட் எடுக்கிறவங்க கேட்டுத்தாங்க, என்ன உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க ஊரில் இருக்கிறவங்க பிரச்சனையெல்லாம் நான் பார்த்தேன். ஊரில் இருக்கிறவங்க பிரச்சனைலாம் நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் அப்படி என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாங்க. நான் ஒரு பாஸ்டருங்க. நிறுத்திட்டாங்க, மிஷின் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏங்க என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்ல விருப்பமெல்லாம் விட்டுருங்க. இல்லைங்க நான் பாஸ்டருங்க. பாஸ்டருக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லையே. உங்களை பார்த்தா பாஸ்டர் மாதிரியே இல்லையே. அப்போன்னு இல்லைங்க பாஸ்டர்னா எப்படி? இல்லைங்க என் அப்படியே அவங்க அப்புறம் எடுத்து வச்சுன்னு சொன்னான். என் ஃப்ரெண்டுக்குலாம் சில சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்க பாஸ்டருங்களாம் பார்த்தா கொஞ்சம் பழம் மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் சாதுவாக இருப்பாங்க. உங்களுக்கும் பாஸ்டருக்கும் அவங்க திருப்பி பார்த்துடல, எந்த சைடில் பார்த்தாலும் சம்மந்தம் இல்லைன்னு. சம்மந்தம் இல்லை தான். Probably that's how when God looked at Peter, and God's looking at everybody. கர்த்தர் நம்ம வாழ்க்கையை குறித்தும் நம்ம ஃபியூச்சரை குறித்தும் சொல்கிறதுக்கும் நமக்கும் டோட்டலாக மேட்ச் ஆகாமல் இருக்கும். ரைட்? Probably the name and the title does not fit us today. Right? But God's not looking into your failure and He's speaking. He's looking into your future and He's speaking. And that is God's word about your life. யோசிச்சு பாருங்களேன், ஆரம்பத்தில் அவனை ராக்குன்னு சொன்னார், தெரியாமல் சொல்லிட்டாரு, ஓகே விட்டுலாம். அப்புறம் அவன் கூடயே நடக்கிறாரு. He's looking at Peter's failures continuously and still he says, on this rock I will build my church. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Now I want to tell you, on your failed life, on your failed marriage, on your failed business, on your failed everything which is failed, I want to tell you, on those failures my Lord will build His church. அந்த தோல்வியில், அந்த ஃபெயிலியர்ல என் கர்த்தர் அவர் சபையை உன் வாழ்க்கையில கட்டுவாரு. First golden record பேசணும்ல. Now let's go to the golden bridge which is there in San Francisco. So this was built in the early 19s. அப்போ when this bridge was built, that's how it looked. இப்படி தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், இந்த பிரிட்ஜில் காரை விடுங்க, எவனா சைக்கிளாவது ஏறி போவான். பட் they had a blueprint. ப்ளூபிரிண்ட்டை பார்க்கும்போது இது பயங்கரமான பிரிட்ஜாக இருக்க போது. யூஎஸில் பார்த்தீங்கன்னா this is going to be one of the famous spots that people are going to visit. But then in the process when you look at thisல, என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது. But then when the engineer finished his work, engineer work முடிக்கும்போது
That's how it looks today. Amen. Yeah, I want to tell you, when our architect finishes his work in our life, நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கும் போது நம்மளும் சொல்லுவோம், எப்பா அப்படி இருந்தனா என்ன ஆயிட்டேன், இப்போ இப்படி ஆயிட்டேன். இப்படி தான் கர்த்தர் நம்ம சாட்சியை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Probably during your construction phase, nobody can understand what God's doing in your life. There's a process. என்னடா வயிறு தொங்குது, கேபிளா தொங்குது, இதை இடிக்கிறான், அதை கட்டுறான், ஒரே கல்லு மண்ணுமா இருக்குது, ஒன்றுமே புரியல. God's word is working in your life. முடிக்கும் போது தான் தெரியும். So every time I will not look at the construction, I will not look at what's happening right now. Every time I have a doubt, I look at the blueprint. ஏன்னா எண்டு ரிசல்ட் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னு என் கர்த்தருக்கு தெரியும். அந்த எண்டில் கர்த்தர் என்ன சாட்சியாக தான் நிற்க வைப்பார். இந்த ராக்கு மேலே தான் கர்த்தர் அவர் சர்ச்சை கட்டுவார். இந்த ராக் கிட்டனால தான் பல ராக்குகளை கர்த்தர் எழுப்புவார். This is what the Lord is going to do. Probably that's how it looked. You don't fit the name yet, but you will. ஒருவேளை கர்த்தர் கொடுத்துருக்க வாக்கு தத்தமாக பேரும் இது வரைக்கும் ஃபிட் ஆகாமல் இருக்கலாம், பட் ஆனால் ஃபிட் ஆகும். ஒருவேளை சாமுவேல்னு பேர் வச்சுக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கலாம். ஒருவேளை எலிசான்னு பேர் வச்சுருக்கலாம், சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கலாம். எஸ்தர்னு பேர் வச்சுக்கலாம், சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். இல்லை ஒருவேளை டேவிடுன்னு பேர் வச்சு சில விஷயங்கள் சம்மந்தமாக இருக்கலாம். But I want to tell you, probably your name doesn't fit you yet, but it will. You know, when God called Peter the rock, he was still sand. He was not the rock. ஆண்டவர் அவனை பார்த்து கண்மலைன்னு கூடும்போது அவன் மண்ணாக இருந்தான். ஆனால் கூப்பிட்ட ஆண்டவருக்கு தெரியும், இவன் மண்ணாக இருக்கிறான், என்னவா இருக்கலாம், இவனை நான் என்னவா மாற்ற போகிறேன்னு கத்த தெரியும். அதனால கத்தர் வார்த்தை உன்னை குறித்து இன்னும் உயிரோடு இருக்குது. The word is still alive. So அதனால் today you may be feeling unqualified, unpredictable, unfinished, but the word will make sure that people will see the version which God wants you to be known for. Third point, மூணாவது character. We looked at John the Baptist. I'm just covering John chapter 1 for you guys. Okay, John chapter 1 ஃபுல்லாக உங்களை கவர் பண்ணுறேன். John the Baptist வராரு, Simon Peter வராரு, another important character வராரு. My third point for today is, nothing good was their word. You will see greater things was his word. திருப்பிறேன். Nothing good was their word. You will see greater things was his word. நல்லது நடக்குமா அப்படி என்பது அவங்கள் வார்த்தை, இதிலும் பெரிதானதை நீ காண்பாய் அப்படின்றது அவர் வார்த்தை. எதிர்பேராமன்னு சொல்றீங்க. நம்ம வாழ்க்கையை பார்க்கும் போது இதெல்லாம் திருந்துமா, இது வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, இது இப்படி ஒரு வாழ்க்கை அமையுமா, இந்த நல்லதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்றது மனுஷன் வார்த்தை. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் அப்படின்றது கர்த்தர் நம்மை குறித்து சொல்ற வார்த்தை. ஹல்லேலூயா. Philip is bringing Nathaniel. செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஆண்ட்ரூ சைமனை கூட்டிட்டு வந்தார். இப்போ நான் Philip is bringing Nathaniel. அப்போ நத்தானியலை கூப்பிட்டு வரும்போது they are having a conversation. என்ன conversation? John chapter 1 verse 45 இருந்து வாசிங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசு என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத், அதாவது நாசரேத் ஊரானே இயேசு, he is from the place called Nazareth. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். நாசரேத்ல இருந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? ஏன்? ஹிஸ்டரி, பாஸ்ட். நாசரத்து ஒரு உருப்படாத ஊர். சரியா? இங்கே இருக்கிற நாசரத்தில் ஏதாவது கோச்சிக்கு போறீங்க நம்மளுங்க, நாங்கள் டவுன் சவுத் நாசரத்துலேருந்து வரோம், அது உருப்படாத ஊருன்ட்டார் இவருன்னு. நான் அந்த நாசரத்தை பேசுகிறேன். சரியா? ஒரு உருப்படாத ஊர். Something very bad happened. There was a Holocaust. A lot of Jews were killed. So அதனால் நாசரத்தில் நல்லதே நடக்காது. That was the history. Those were the voices. ஸோ நத்தானியல் என்ன சொல்கிறார்? எப்பா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும், பாஸ்ட் தெரியும், பேக்ரவுண்ட் தெரியும், இன்னி வரைக்கும் அது நல்லது நடக்காதுன்னு தெரியும், அங்கிருந்தால் நல்லது நடக்கும்ன்ற ஆண்டவர் வர்றாரு. எப்பா நீ நல்லது நடக்குமோன்ற, ஆனால் நல்லது மட்டும் இல்லை, இதிலும் பெரிதானவைகளை காணும்படியாக அப்படி நடக்கும்பா. ரெண்டு வாய்ஸ் கேட்குதுங்க. One voice says, can anything good happen? The other voice says, you will see greater things. Which voice are you going to hear? எந்த வாய்ஸை நீங்கள் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. எந்த வாய்ஸை நீங்கள்
கேட்க போகிறீங்கன்னா அவர் பார்க்குறாரு நத்தானவேலை பார்த்து. ஆண்டவர் என்ன சொல்கிறார் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அதாவதுங்க, அத்தி மரத்தில் இவர் உட்கார்ந்து தியானம் பண்றார். நார்மலி இன் ஓல்டன் டேஸ் the Jews normally sit under the fig tree to do their devotion. இங்க இருக்கும்போதே வார்த்தை அவரை பார்த்தாச்சு. God is saying, boss, even before others saw you, I saw you. இப்போ நீ பேசின பிறகு நம்புற, ஆனால் ஒன்று வச்சிருக்கிறேன், இதிலும் பெரிதானவை நீ பார்க்க போற. This morning I want to tell you guys, if you believe in God's word, கர்த்தர் வார்த்தையை நம்பினா, யாரு என்ன அகேன்ஸ்டா உனக்கு சொன்னாலும், எப்படி நல்லது நடக்குமான்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் நான் சொல்றார், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்ப. ஐயா, இங்கே when we started church here in this place, இங்கே YMCAல, ஸோ அப்போ சர்ச் ஆரம்பிக்கும் போது எல்லாம் என்கிட்ட வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, இங்கே ஏன் சர்ச் ஆரம்பிக்கிற? ஆளே வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? அவங்க சொன்ன ரீசன்னா, சுற்றி இந்த தெரு ஃபுல்லாக சர்ச்சுக்குது, எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெரிய சர்ச்சுகள்லாம் இங்கே இருக்குது, இங்கே போய் சர்ச் ஆரம்பிக்கிறே ஆளுங்க வருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, இன்னைக்கு கர்த்தர் கிருபையில் வித் ஆல் ஹியூமிலிட்டி இந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய சர்ச்சு இதுதான் இன்னைக்கு கர்த்தர் கிருபையில். கேன் திஸ் ஹேப்பன்னாங்க? காட்ல யூ வில் see greater things than these. இதிலும் பிற 2007 ஐஃபோன், ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ் launched the first ஆப்பிள் ஃபோன். 2007 this was the first phone which was launched. இந்த ஃபோனை லான்ச் பண்ணும்போது இதை பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அதான் ஃபஸ்ட்டு டைம் டச் ஸ்க்ரீன் இஸ் கம்மிங். டச் ஸ்க்ரீனு, மியூசிக்கு. ஸோ ஆப்பிள் ஃபோன் வரும்போது இந்த வாட் வாஸ் இந்த மியூசிக் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஐபாட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு, ரைட்டா? ஸோ எல்லாமே இதில் வந்துச்சு. திஸ் இஸ் இட், நோ ஒன் கேன் டாப் திஸ். அதாவது இதை விட பெட்டராக வந்து யாருமே, நத்திங் கேன் டாப் திஸ். அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நோ வே, வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு மேலே பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ தாண்டா ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி ஃப்ரம் 2007 another 18 years have gone. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா we are at 17 ஐஃபோன் 17 ப்ரோ. அதாவது எல்லாத்தையுமே அந்த ஃபோனில் பண்ணிக்கலாம். ஒய்ஃப் மட்டும்தான் வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோனில். மற்றபடி இனோவேஷனுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு இதுக்கு மேலே பெட்டர், இதுக்கு மேலே பெட்டர், இதுக்கு மேலே பெட்டர், இதுக்கு மேலே பெட்டர். அதுவும் ஐஃபோன் 17 ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த செப்டம்பர் மாதத்தில் அதில் என்ன ஃபீச்சர் இருக்குது, அப்டேட் வந்துக்கலாம் தெரியாது, அவ்வளோ பெரிய க்யூ நிற்குது. ஏண்டானா they trust the manufacturer, which is Apple. ஐயா, ஆப்பிள் மேனுஃபேக்சரர் நம்பினீங்கன்னா, ஆப்பிளையே மேனுஃபேக்சர் பண்ண ஒரு மேனுஃபேக்சர் மேலே நம்மளுக்கு இருக்கும் போது, அவர் சொன்ன வார்த்தை இன்னும் எவ்வளோ நிலையாய் நம்ம வாழ்க்கையில் நிற்கும். நாத்தானவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், you just worried about anything good will happen. I want to tell you, listen to my word, greater things are yet to come. இதிலும் பெரிதானவைகளை உன் வாழ்க்கையில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதிலும் பெரிதானவைகளை. அதனால சொல்கிறேன், you know what, not based on some prophecy, not based on somebody's auto sticker or bike sticker, not based on Renu Kumar's sermons. It is the word of God. I want to tell you, the word is still alive no matter how many years. So இன்னைக்கு ஒருவேளை John the Baptist போல you're through a period of silence, ஒண்ணுமே நடக்கல, ஐயா, the word is still alive. About the word about you, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, about you is still alive. Hallelujah. Second, God, this name doesn't fit me. ராக்குன்ட்டீங்க, அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஐயா, you're looking at your failure, he's looking at your future. You're looking at your current state, he's looking at your finished work. மூணாவது, ஆண்டவரே எல்லாம் சொல்றாங்க நல்லது நடக்குமா, அது அவங்க வார்த்தை. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், அது அவர் வார்த்தை. அவர் வார்த்தை அன்ஸ்டாப்பபிள்.
The word he's speaking in your life today is unstoppable. The word he's spoken about you and your children, about your future, is unstoppable. No matter how much you failed or how badly you failed. And we think because we failed badly, his word has lost its power. No. Your failure cannot defeat the power of God's word. Your shortcomings cannot defeat the power of God's word. And today I want to tell you, his word is still alive. Amen. இவர்கள் இந்த 3 பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை செஞ்சானா, அவங்க 3 பேர் வாழ்க்கையில் செய்ததை பார்க்கிலும் மேலானதை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்யும். ஹல்லேலூயா. ஐயா, நிறைய நேரத்தை நம்ம நினச்சினுக்கிறோம், நம்ம என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. நான் திமிராலாம் சொல்லு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் திமிரா சொல்லன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஏன் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், பரலோகத்துக்கு போனால் நான் பாலை பார்க்கணும், நான் பீட்டரை பார்க்கணும், எலைஜாவை பார்க்கணும், எலிஷாவை பார்க்கணும். நான் பரலோகத்துக்கு போனால் அவங்க என்ன பார்க்கணும்னு வெயிட் பண்ணணும். அதுதான் கர்த்தர் பெரிதான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். I want to tell you, all the big prophets and pastors in heaven should be waiting to meet you rather than we just waiting to meet them. அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கலாம். அங்கே பார்த்தா எலைஜா வெயிட் பண்ணுகிறாரா, ஐயோ பிரதர் சாலமன் நீங்கள் உங்களுக்காக தாங்க நான் மேலேருந்தே பார்த்துருந்தாங்க, ஆண்டவர் கூட உங்களை பற்றி ரொம்ப பேசினார், குட் டு மீட் யூ இன் பர்சன். I think that is the faith we need to have. Yes, of course we'll go and meet them, but they should also be waiting to meet people like us who come there. இதிலும் படிச்சதை பார்க்கிலும் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். Hallelujah.